Hi friends, good morning. இது 148வது வீடியோ. 147 வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒன்லி ஓல்டு கொஷின் பேப்பர் மட்டும் 147 வீடியோ பார்த்துருக்கோம். ஓல்டு கொஷின் பேப்பரை மட்டும் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நமக்கு தேவை ஒன்லி 40 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான். 100 கொஷினில் 50% ஆஃப் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்க, நெகட்டிவ் மார்க் இல்லாமல் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு ஓல்டு கொஷின் பேப்பரே சஃபிஷியன்ட். ஆனால் நிறையா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிறையா படிங்க, பட் ஓல்டு கொஷின் பேப்பரை கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று ஒரு 20 கொஷின் பக்கத்தில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 40 கொஷின் பக்கத்தில் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீ கிடச்சிரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட குரூப்பில் நீங்கள் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கமெண்ட் பண்ணும்போது நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. 72 ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் இஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் இஸ் கால்டு கண்டாஜியஸ், ஆப்பர்ச்சுனிட்டிக், வாட்டர்பார்ன் அண்ட் நாசோகோமியல். ரைட் ஆன்சர் என்னன்னு சொல்லிடுங்க. நோட் புக்கில் கரெக்டாக ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. ஆன்சர் நம்ம கடைசியாக சொல்லும் போது நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 73 ஃபேமிலி பிளானிங் ரெஃபர்ஸ் டு ப்ராக்டிஸ் தட் அவாய்ட் அன்வான்ட் பர்த்ஸ், bring about wanted births, regular spacing between pregnancies, all of the above. So என்னன்னு பார்த்துக்கோங்க. 74 the most important stage of nursing process evaluation, planning, assessment, implementation. 75 the duty to protect privileged information is called morals, ethics, honesty, confidentiality. Question number 76 they protect the personal space, the nurse avoid communication. They protect person's personal space, the nurse அதாவது protect the personal space, இந்த nurse என்ன பண்ணணும்? Avoid communication, ensures that the curtains are pulled around patient bed, stands 2 meters away from the bed, explain nursing care and procedures. Question number 77 which is the following is classified as subjective data. So எது subjective data, objective நை subjective data எது? Patient சொல்றது patients appear sleepy, no distress noted, heart rate 76 beat per minute, client says she feels anxious and tense. So patient சொல்லிச்சு அப்படின்னா அது சப்ஜெக்டிவ் டேட்டானும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆப்ஜெக்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதில் பேஷண்ட் சொல்கிறது எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். 78 எல்லா கொஸ்டினையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் சொல்லிவிடுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் மோஸ்ட் காமன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் மோஸ்ட் காமன்லி ரெஸ்பான்சிபிள், எந்த கண்டிஷன் மோஸ்ட் காமன்லி ரெஸ்பான்சிபிள் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஆகிறதுக்கு மோஸ்ட் காமன் ரெஸ்பான்சிபிள் கண்டிஷன் எது? கரோனரி ஆர்டரி த்ராம்போசிஸ், டயாபெட்டிஸ், renal failure, CVA, cerebrovascular accident. So right answer என்ன அப்படின்னு சொல்லுங்க. 79 the primary aim of treatment in heart failure. So heart failure நம்மளோட primary aim என்ன அப்படின்னா increase the work of the heart preload and afterload, reduce the work of the heart preload and afterload, reduce the work of the lung, reduce the glomerular filtration rate. ஸோ என்ன நம்ம பண்ணுறது மெயின் எய்ம் என்ன? ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுமா, ப்ரீலோட் ஆஃப்டர்லோட இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளோட எய்மா, ரெடியூஸ் பண்ணுறது நம்மளோட எய்மா, லங்கோட ஃபங்க்ஷனை கம்மி பண்ணுறது நம்மளோட எய்மா, கிளாமுலார் ஜிஎஃப்ஆர் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறது நம்மளோட எய்மா. கொஸ்டின் நம்பர் 80 cessation of the breathing for the short period is called. cessation na stop. So stopping of the breathing for the short period, dyspnea, ஆர்த்தோப்னியா, அப்னியா, பிராடிப்னியா. ஸோ இதை என்னென்னு சொல்கிறோம்? டிஸ்னியான்னு சொல்கிறோமா, ஆர்த்தோப்னியாவா, அப்னியாவா, பிராடிப்னியாவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சரை கரெக்டாக பண்ண முடியும். அதனால் டிஸ்னியானா என்ன, ஒவ்வொரு ஆன்சருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். Midway through the blood transfusion, the patient complains severe back pain. What should the nurse do? So blood transfusion அப்போ பாதியில் பேஷண்ட் பேக் பெயின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணு?
reassure the patient, continue the infusion. ஸோ பேஷண்ட்டை வந்து reassure பண்ணிவிட்டு அவங்கள வந்து இன்ஃப்யூஷனை வந்து கண்டினியூ பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபியூஷனை. ஸ்டாப் த ட்ரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் டேக் த வைட்டல் சைன்ஸ், இன்ஃபார்ம் த நர்ஸ் இன்சார்ஜ். ஸோ என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிவிட்டு வைட்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு இன்சார்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபியூஷன் டு கம்ப்ளீட் இட் குவிக்லி. ஸோ ஸ்பீடப் பண்ணணும். அட்மினிஸ்டர் அனால்ஜிசிக்ஸ் டு மேக் த பேஷண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ அனால்ஜிசிக்ஸ் அதாவது பெயின் கில்லர் ஏதாவது கொடுக்கணும். என்ன ஆன்சர், கரெக்டான ஆன்சர். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 82 the 3 P's of the pain management. இந்த 3 P's of pain managementல 3P என்ன வரும்? Posture, physiological care, pharmacology, physical care, physiological care, position, physical care, physiological care, pharmacology, physical care, physiological care and pharmacology. ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டானது. 3 P's 3 C's இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். Question number 83. Infectious agents are biological agents that cause disease and illness to their host. Nuclear agent that cause disease and illness to the host. Biological agent that do not cause the disease and illness to their host. Nuclear agent that do not cause disease and illness to their host. So right answer என்ன நோட் பண்ணிக்கோங்க. Question number 84. Personal protective PPE is implemented to protect patients from the risk of infection, protect healthcare workers and patients from the risk of infection, protect healthcare workers from risk of infection, protect healthcare workers and patients from the risk of radiation. So note பண்ணிக்கங்க right answer என்னன்னு சொல்லுங்க. 85. Which usually rare cancer is associated with the HIV? Which usually rare cancer is associated with the HIV? HIV associated cancerல இது வந்து rare அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா astrocytoma, mesothelioma, penile cancer, Kaposi's sarcoma. Which usually rare cancer in associated with HIV. Then 86. The butterfly rashes often seen in the some people with systemic lupus erythematosus is found on எங்கே இருக்கும் பட்டர்ஃப்ளை ரேஷஸ் வந்து எங்கே இருக்கும்? பேக், லெக்ஸ், ஃபேஸ் அண்ட் நெக். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 87. ஆஸ்துமா கேன் பி ட்ரிகர்டு பை, ஆஸ்துமா கேன் பி எந்த ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும்? ஹவுஸ் டஸ்ட் மைட், எமோஷனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், எமோஷனல் ஃபேக்டர்ஸ் ஒன்லி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஒன்லி. 88. Which of the following is considered normal for intracranial pressure? நோட் பண்ணிக்கோங்க. Intracranial pressure, cerebrospinal fluid pressure, intraocular pressure, then IVP, intravenous pressure, intraarterial pressure. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதோட ரைட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 0 to 15, 25, 35 to 45, 120 to 80 mm of Hg. தென் இதில் வந்து mm of Hg கேட்டிருக்காங்களா mm of water கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். 89. When the patient who has known angina pectoris, ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு angina pectoris இருக்குது, complains that is having chest pain more often even when he is resting. ஸோ ரெஸ்டிங் டைம்லேயும் அவங்களுக்கு வந்து பெயின் வருது. The period of pain is longer and it takes less stress for the pain to happen, that is known as. ஸோ பீரியட் ஆஃப் அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்குது and it takes a less stress for the pain to happen. This is known as variant angina, unstable angina, refractory angina, intractable angina. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? traceable. ஸோ irretraceable. ஸோ கண்டுபிடிக்க முடியாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க. intraceable angina. ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 90. வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் த அயன் ஸ்டோர்ஸ்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் த அயன் ஸ்டோர். அயன் ஸ்டோரை வந்து பாடியில் அயன் ஸ்டோர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்ன? சீரம் கால்சியம், சீரம் ஃபெரிட்டின், சீரம் ஐரன், none of the above. 91. Which of the following would be the most appropriate first line treatment of the patient with primary generalized tonic clonic seizures? ஸோ ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் என்ன? பிரைமரி டானிக் கிளானிக் சீசர்ஸ் அப்படி இல்லை. அதில் வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் டிஜாக்சின், சோடியம் வால்பரேட், பெனிடாயின், டைசிஃபார்ம். ஸோ இதுக்கெல்லாம் டிஜாக்சினுக்கு, சோடியம் வால்பரேட்டுக்கு, ஃபெனிடாயினுக்கு, டைசிஃபார்முக்கு இதுக்கெல்லாம் வேறு வேறு பேர் கூட இருக்குது. தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் அதை வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மறக்காது. Question number 92. What are the advantages of using pen-like insulin delivery system? So delivery device. So pen-like insulin அந்த டிவைஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ்? ஷார்ட் இன்ஜெக்ஷன் டைம், ஷார்ட்டர் இன்ஜெக்ஷன் டைம், accurate dose of delivery, lower cost and reusable insulin cartridges, use of smaller gauge needle. Question number 93. Which of the following is most common cause of goiter? Goiter oda most common cause iodine deficiency, iodine excess, kwashiorkor, insulin deficiency. 94. What length of the catheter tip should be inserted into the rectum for giving enema an adult patient? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடல்ட் பேஷண்ட்டுக்கு எனிமா கொடுக்கும்போது எவ்வளோ கெத்திட்டரை வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க? 2.5 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர், எல்லாமே சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா இன்ச்சில் கொடுத்துருக்காங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். 2.5, 5, 5 to 7, 7.5, 7.5 to 10, 10.5 to 12 சென்டிமீட்டர். 95. Which one of the following is antidote for the heparin? ஹெப்பாரினோட ஆன்டிடோட் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொட்டாசியம் சல்ஃபேட், புரோட்டமின் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், மார்ஃபின் சல்ஃபேட். Question number 66. In left untreated in women, கிளாமிடியே கேன் லீட் டு. ஸோ கிளாமிடியே பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஹெப்படைட்டிஸ், பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ். Question number 97. There is no cure for eczema. So the treatment aim to. ஸோ எக்ஸிமாவுக்கு க்யூரபிள் கிடையாது. ஸோ அதனால் நம்மளோட எய்ம் என்னென்னா ப்ரிவென்ட் கிராஸ் இன்ஃபெக்ஷன், கண்ட்ரோல் ஆர் ஈஸி சிம்டம்ஸ், ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன், encourage tissue regeneration. Question number 98. Which gauge intravenous catheter is commonly used for the blood transfusion? எதை வந்து யூஸ் பண்ணணும்? எந்த வென்ஃப்ளான்? 19, 22, 24, 26 இருக்கிறதுலையே வந்து லார்ஜ் போர் வந்து 19 தான். ஸோ ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. Question number 99. In which color of dustbin will use discard the vial injection methotrexate? ஸோ methotrexateங்கிறது என்ன ட்ரக் அப்படிங்கிறத பார்த்தணும். மீத்தோட்ரெக்ஸுங்கிறது வந்து கீமோதெரப்பிட்டிக் கீமோதெரப்பி ட்ரக்கு. ஸோ இதை வந்து எதில் போடணும்? ஒயிட்டு, ப்ளூ, ரெட்டு, க்ரீனு. தென் கொஸ்டின் நம்பர் 100. எ சர்க்குலேட்டிங் நர்ஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட். ஸோ ஒன்று வந்து ஸ்க்ரப் நர்ஸு, இன்னொன்று வந்து சர்க்குலேட்டிங் நர்ஸ் ஓட்டியில். அந்த சர்க்குலேட்டிங் நர்ஸ் வந்து ஆன்டிசிபேட்டட் டு பெர்ஃபார்ம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோல்? அவங்களோட ரோல் என்ன? அசஸிங் த சர்ஜன் கிடையாது. கவுண்ட் ஆல் தி ஸ்பஞ்ச் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி, பெர்ஃபார்மிங் சர்ஜிக்கல் ஸ்க்ரப், வெரிஃபைங் த கன்சர்ன். Question number 101. Successful communication has 3 main components. Successful communication அதில் வந்து 3 main components இருக்குது. என்னென்னா verbal, non-verbal and ambient, listening, eye contact and responding, paying attention, paraphrasing and reporting, sender, receiver and message. Question number 102. The nasogastric drainage nurse should note the acidity of the drainage, odor of the drainage, color and amount of type, all of the above. 103. Which is the term used to do the normal delivery? Aphonia, apnea, bradypnea, tachypnea. What is the term of normal respiratory rhythm and depth of the client? So normal respiratory rhythm and depth வந்து என்னன்னு சொல்லுவோம்? Aphonia, apnea, bradypnea, tachypnea. 104. When recording the blood pressure, the sounds which can be heard with stethoscope placed over the artery is termed as wheeze, murmurs, crackles and cough sounds. Question number 105. When caring for the client with the femoral venous catheter, it is essential for the nurse to frequent flushing of catheter with saline, maintain sterile technique when working with the catheter, assess the pressure dressing frequently for the bleeding, limit the mobility of the affected limb. When carrying the client with femoral venous catheter, so femoral venous catheterல இருக்க பேஷண்ட் வந்து கேர் பண்ணும்போது எதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எசென்ஷியல், எதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஷினு. ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளஷிங் பண்ணுமா, மெயின்டைன் ஸ்டெரைல் டெக்னிக் when the working with the catheter, assess the pressure dressing frequently for the bleeding, limit the mobility of the affected limb. 106. Which of the following is the most common symptoms of the MI, myocardial infarction? Hemorrhage, edema, dyspnea, chest pain.
107, the Slenderman chart is used to measure intraocular pressure, measure eye pain, measure visual acuity, assess the degree of the color blindness. ஸோ ரைட் ஆன்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த ஆன்சர் கீயை வந்து ஆன்சரோடையே அந்த கொஷின் ஃபுல்லாகவே படிச்சினேன். ஃபாஸ்ட்டாக படிச்சிருவேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிய வந்துடும். ஸோ நம்ம சொல்கிற ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள கொஷினில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை கொஷின் அப்படின்ட்டு. அதில் 50% ஆஃப் கொஷின் கரெக்டாக வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எக்ஸாமில் ஆன்சரை மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆயிருவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.